அனைவருக்கும் வணக்கம். 18ஆம் தேதி மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ராகு வந்து மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து கன்னி ராசியிலேருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி ஆகிறார். இப்போ இதில் வந்து நமக்கு 12 ராசியோட லக்னோட பலன்கள் வந்து எப்படி இருக்கும், மேசம் முதல் மீனம் வரை எந்த மாதிரி இருக்கும், நம்ம வந்து எப்படி இதில் வந்து நம்ம இந்த இதை வந்து எந்த மாதிரி வழிபாடெல்லாம் பண்ணி நம்ம அதை வந்து நம்மளோட நேரங்களை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இதில் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ராகு வந்து பார்த்திங்கன்னா மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. இது வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு இதுக்கு ராசிக்கும் லக்னத்துக்கும் தகுந்தது போல் நமக்கு வந்து ராகு வந்து எந்த பாவகத்தில் வந்து பயிற்சி ஆகிறாரு, கேது வந்து எந்த பாவகத்தில் வந்து பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து 11ஆம் இடத்துலையும் கேது வந்து 5ஆம் இடத்துலையும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், 5ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு தெய்வ அனுகூலம், அதே போல் குழந்தைகள், நம்மளோட சந்தோஷங்கள், இது எல்லாமே வந்து நமக்கு 5ஆம் இடம் பாவகங்கள் வந்து குறிக்கும். அப்போ வந்து நமக்கு மேசராசிக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து ராகு வந்து பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த தன லாபம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு காரியங்கள் வந்து தடங்களாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தடைப்பட்ட காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும், அதே போல் ப்ராப்பர்ட்டி வந்து விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் அதன் மூலம் விற்கிறது மூலமாகவும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது. அதே போல் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் வந்து உங்களுக்கு லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக தெரியுது. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கடினமாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து 5ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி குழந்தைகள்கிட்ட வந்து கொஞ்சம் கோபப்படாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது என்ன அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. அவங்க குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களுக்கு கோபப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு வந்து திடீர்னு தோணும். அதனால் நீங்கள் வந்து அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது. மனைவியிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்துல கேது பகவான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வ அனுகூலம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நினச்ச காரியங்கள், இது வரைக்கும் நீங்கள் வந்து தெய்வத்திட்ட கேட்ட காரியங்கள் வந்து இது வரைக்கும் தடங்களாக இருந்தது வந்து இப்போ தெய்வ அனுகூலத்தினால உங்களுக்கு அந்த காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையின் காரணமாக நீங்கள் வந்து பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது. அதே போல் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து கவனமாக இருக்கணும். அந்த குழந்தைங்களை வந்து படிப்பில் கேர்லெஸ் இல்லாமல் இருக்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம குழந்தை எப்படி படிக்குது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள், அதாவது உங்கள் குழந்தைங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வந்து தெரியுது. அதே போல் தான் மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனைவியின் மூலம் உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் இதில் வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் கவனத்தில் கொள்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அதிகமாக ஏதாவது ஒரு தொழில் மூலமாக உங்களுக்கு வந்து தனலாபம் வருது அப்படின்னா அந்த முக்கியமாக நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து அதில் வந்து எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தை முக்கியமான அந்த ரகசியத்தை வந்து நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. அதே போல் எனக்கு இவ்வளோ லாபம் வந்துச்சு, இவ்வளோ சம்பாரிச்சேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து வெளியில் சொல்லக்கூடாது. குறிப்பாக உங்களோட குடும்ப விஷயம், உங்களோட தொழில் ரகசியங்கள் எதுவுமே வந்து நீங்கள் வந்து எவ்வளோ க்ளோஸாக அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, நீங்கள் இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா முன்னேற்றமாக தெரியுது, எப்படி என்ன அதோடைய சீக்ரெட்டை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக கேட்டால் கூட நீங்கள் அந்த விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து உண்மையை சொல்லாமல் இருக்கிறது உங்களோட இது வந்து நல்லாயிருக்கும், உங்களோட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா கண்திருஷ்டி வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களோட தொழில் ரகசியங்கள், நீங்கள் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வேலைகளில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கடினம் ஒர்க் பண்ணி அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது. அதனால் நான் சொன்னது மாதிரி முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ரிஷிபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து 10ஆம் இடமும் கேது வந்து 4ஆம் இடத்துலையும் வந்து பயிற்சி ஆகிறாரு. அதனால் 10ஆம் இடம் அப்படிங்கும்போது தொழில் ஸ்தானம், வேலையில் வந்து அதிகமான ஈடுபாடு வந்து ஏற்படும், ரொம்ப கடினமாக வந்து உழைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது. அதே போல் உங்கள்கிட்ட வந்து அது வந்து நமக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து கோபப்படாமல் இருக்கிறது, அதே மாதிரி செய்கிறது வேலையிலையும் சொந்த தொழிலாக இருக்கட்டும், செய்கிற வேலையாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து யாருக்கிட்டேயுமே வந்து வாக்குவாதங்கள் பண்ணாமல் உங்களோட இது வந்து எப்படி உங்கள் மனசு வந்து செயல்படணும்னு நினைக்குதோ அதே போல் நீங்கள் வந்து செயல்படுறது நல்லது. யாருக்கிட்டையும் வந்து கொஞ்சம் முன்கோபத்தனமாக பேசாமல் நிதானமாக எந்த ஒரு விஷயம் பேச போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நிதானமாக நீங்கள் வந்து பேசுகிறது நல்லது. அதே போல் நீங்கள் சர்வீஸில் இருக்கிறீங்க, வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மூத்த அதிகாரிகிட்டையும் உங்கள் பாஸுக்கிட்டையும் வந்து கோபப்பட வேண்டாம், ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து வந்து நீங்கள் கோவப்படுறதுனால உங்களுக்கு வந்து திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பும் அவங்க வந்து திடீர்னு செய்யலாம். ஒரு சிலருக்கு வந்து வேலை இழந்து போகிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் வந்து கேது உட்காந்துருக்கனால கேதுவோட பார்வை வந்து ராகு வந்து நல்லது செஞ்சாலும் கேதுவனுடைய பார்வை வந்து உங்களுக்கு வந்து கெடுதலாக அமைஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களோட தகப்பன்கிட்டையும் வந்து வாக்குவாதங்கள் வந்து செய்கிறத வந்து நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கணும். தாய் தகப்பனுக்கு வந்து நீங்கள் மதிப்பு கொடுத்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேங்கிறத அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் அறிவுரைகள் கேட்டுட்டு நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சோம்பேறித்தனம் வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து வேலையை பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே போல் உங்கள் உடம்பையும் வந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது வாகனம் வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்ற இதில் வந்து உங்களுக்கு தடைகள் இருந்ததுன்னா பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும், அதே போல் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது ரிஷப ராசிக்கு. மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு பகவானும் கேது பகவான் 3ஆம் இடத்துலையும் வந்து பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது புது முயற்சிகள் செய்வீங்க. சொந்த தொழிலாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், உங்களுக்கு புது புது ஐடியாவினால நீங்கள் வந்து நிறைய உங்கள் திறமைகள் வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. அதே போல் சொந்த தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், வேலையில் சர்வீஸில் இருக்கவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு வேலை காரணமாக நீங்கள் வந்து பயணங்கள் வந்து அதிகம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களோட தகப்பனோட உடம்பை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து அவரை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து நல்லா கவனிச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதே போல் உங்களோட சகோதரிகள்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபப்படாமல் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே போல் நீங்கள் வந்து யாரையுமே வந்து சொந்த தொழிலாக இருக்கட்டும், இன்வெஸ்ட் பண்ணுற இடமா இருக்கட்டும், யாரையும் நம்பி ஏமாந்து போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட பணம் விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க மூலமாகவோ அல்லது உங்கள் நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்க ஏதாவது ஒன்று அசால்ட்டாக ஒரு விளையாட்டுத்தனமாக சொல்ல போக அதை வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்து உங்களோட வாழ்க்கை துணையோட சண்டை போட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது. அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து பேச்சிலையும் நிதானமாக இருக்கணும். பெரியவங்க சொல்கிறத வந்து நல்லா கவனமாக கேட்டுக்கிறது வந்து நல்லது. அதே போல் திறமைகளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்கள் திறமைகளை வந்து அதிகரிச்சுக்கக்கூடிய வாய்ப்பு, எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கணும் அல்லது உங்களோட இருக்கிற வேலையிலே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்படி தான் நீங்கள் வந்து முயற்சி பெற்று உங்களோட திறமை வெளியில் ஜொலிச்சாலுமே மனசில் வந்து ஒரு சின்ன சின்ன கவலைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் செஞ்சு நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை வந்து நீங்கள் வந்து கவனிச்சுக்குவீங்க. அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து குடும்பத்தோடு நீங்கள் வந்து ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் உங்களுக்கு அந்த போய் நீங்கள் வேண்டுதல் நடந்துச்சுன்னா அந்த வேண்டுதல் வந்து நீங்கள் வைக்கிற வேண்டுதல் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து தெரியுது மிதுன ராசிக்கு. அதனால் மனசில் இருக்க குழப்பங்களெல்லாம் நீக்கிட்டு தெளிவாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து யோசித்து செயல்படுறது உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். கடகராசி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து ராகுவும் 2ஆம் இடத்துல வந்து கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விபத்து, அதே மாதிரி நமக்கு திடீர் பணவரவு, அதே போல் நமக்கு 8ஆம் இடம் அப்படிங்கும்போது நமக்கு தேவையில்லாமல் கோர்ட்டு கச்சேரி ஜெயிலு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளில் மாட்டக்கூடிய வாய்ப்பும் வந்து 8ஆம் இடத்துல வந்து ராகுவோ அல்லது கேதுவோ இந்த ஒரு இது வந்து 8ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கும்போது நமக்கு பணம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பணம் வந்து செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்கும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் வந்து கேது பகவான் பயிற்சி ஆகிறதுனால பேச்சில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குடும்பத்தில் வந்து தேவையில்லாமல் சண்டை கட்டிக்கிட்டு அதே மாதிரி யாருக்காவது உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் நான் கொடுத்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை வந்து நீங்கள் வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் பேச்சு விஷயமா இருக்கட்டும், நீங்கள் யாருக்காவது உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் இருந்ததுன்னா அதை வந்து சொல்லாமையே நான் வந்து இத்தனாந்தேதி தர்றேன் அத்தனாந்தேதி தர்றேன் அப்படின்னு சொல்லாமையே நீங்கள் வந்து சின்ன சின்ன உதவிகள் செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் நிறைய உங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, பணம் இருக்குது, யாராவது வந்து உங்ககிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தர்றேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து ஆசை காட்டி உங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பணம் விஷயத்தில் யாருக்கும் கடன் கொடுக்கறது வாங்குறதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அந்த கடக ராசி கடக லக்கணத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. உடம்புலையும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உடம்பை வந்து
கவனமாக பார்த்துக்கணும். தூக்கம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கெடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கரெக்ட் டயத்துக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு உங்களோட உடம்ப வந்து நீங்கள் கவனிச்சுக்கிறது நல்லது. நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல திடீர்னு ஏதாவது லோன் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நீங்கள் வந்து லோன் போட்டிருந்தீங்க அப்படின்னா, திடீர்னு உங்களோட அந்த பணம் வந்து உங்களுக்கு லோன் வந்து சேங்ஷன் ஆகி பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் அப்படி போட்டிருக்கீங்கன்னா, அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து திடீர்னு அந்த இன்சூரன்ஸ் முடிஞ்சு அந்த அமௌண்ட் வந்து ஒரு தொகையாக அவங்க கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வந்து கடக ராசியாக இருக்கட்டும், லக்னமாக இருக்கட்டும் இருக்குது. குடும்பத்தோடு நீங்கள் வந்து ஆன்மீக பயணம் செய்வீங்க. அதுக்குரிய வாய்ப்புகள் வந்து நிறைய தெரியுது. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்ணு பிரச்சனை திடீர்னு வந்து கண்ணில் வந்து பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, அதுக்கு தான் வந்து நீங்கள் கரெக்டான டயத்துக்கு வந்து தூங்கி எந்திரிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து கண் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், வீட்லையா இருக்கட்டும், கொஞ்சம் கண்ணை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது. தேவையில்லாமல் கண்ணில் அடிபடுறது, தேவையில்லாமல் நமக்கு வந்து கண்ணில் ஏதாவது ஒன்று இடிச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட வாகனங்களை வந்து தயவு செஞ்சு யாருக்கும் வந்து உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட வாகனத்தை வந்து யாருக்கும் தராமல் இருக்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட வாகனத்தை வந்து ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு எல்லாமே இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறது வந்து நல்லது. ஏன்னா பயணத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ யாருக்காவது உங்களோட வாகனத்தை கொடுத்தீங்கன்னா, அவங்க எங்கிட்டாவது கொண்டு முட்டி மோதி அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது. அதனால் கவனமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதாவது பொதுவாக உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணமாக இருக்கட்டும், அதே போல் ஏதாவது நீங்கள் வந்து யாருக்காவது கொடுக்குற பணமாக இருக்கட்டும், கவனப்பட்டு நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து அனுசரித்து போகிறது நல்லது. ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய இது அமைப்பு, சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது. குடும்பத்தில் வந்து எப்பயுமே குழந்தைகளாக இருக்கட்டும், வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், அனைவர்கிட்டையுமே வந்து நீங்கள் வந்து வாக்குவாதம் செய்யாமல் ஓகேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அனுசரித்து போகிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. பொதுவாக உங்களுக்கு வந்து ஆன்மீக பயணத்தின் மூலமாக சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது. சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ராகு பகவான் 7ல் பயிற்சி ஆகிறாரு. கேது பகவான் வந்து அந்த 1ல் வந்து பயிற்சி ஆகிறாரு. அதாவது உங்களோட ராசி லக்னத்திலே வந்து கேது பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதனால் கொஞ்சம் வந்து அதாவது எரியிற நெருப்பில் வந்து புகையை அதிகமாக போடுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த சிம்ம ராசியில் வந்து கேது வந்து உட்கார்றது. ஏன்னா சிம்மம் வந்து சூரியனோட வீடு, அதில் வந்து கேது வந்து புகையாக வந்து உட்கார போகிறாரு. அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எடுத்த காரியங்களில் வந்து தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து உடன் பிறந்தவங்களோட சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் வந்து தெரியுது. வாழ்க்கை துணையோட சிறு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதை உங்களுக்கு வந்து சொந்த தொழிலில் வந்து நீங்கள் வந்து கூட்டாக தொழில் பண்ணுறீங்க, பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களோடையா இருக்கட்டும், நண்பர்கள் கூட நீங்கள் சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, இவங்ககிட்டலாம் பேச்சு மூலமும் நீங்கள் வந்து வாக்குவாதம் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் வந்து அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாமல் நம்மளோட பார்ட்னர் தானே நீங்கள் கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டிங்கன்னா, அதன் மூலம் சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தவறான பாதையில் செல்லக்கூடிய, அதாவது புது புது விஷயங்கள், அதாவது ஸ்மோக் பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தவறான இது கெட்ட பழக்கங்களில் அடிமையாகக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. ஏன்னா கேது அப்படின்னு சொன்னாலே புகை. திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், அதில் வந்து நீங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து தவறான பாதையை போகாமல் கவனமாக அவங்க உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் வந்து பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசும்போதும், ஆண்கள்கிட்ட நண்பர்களாக இருக்கும்போதும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பேசும்போதும், பெண்கள்கிட்ட பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களால உங்களுக்கு வந்து தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த லவ் பண்ணுறவங்களுக்கு, காதலர்களுக்கிடையே வந்து சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட பயணங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட டேக்ஸ் கட்டுறது, அந்த ஏதாவது கரண்ட் பில் கட்டுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக கட்டி விடுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அதற்குரிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து வாழ்க்கை துணையிட்ட பேசும்போதும் சரி, உங்களோட கூட்டு தொழிலாளர்கள் நண்பர்கள்ட்ட பேசும்போதும் சரி, கொஞ்சம் நம்பிக்கையோடு செயல்படுறது நல்லது. பணம் விஷயத்தில் எப்பயுமே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல்நிலையும் வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிறது சிம்ம ராசிக்கு நல்லது. அடுத்து கன்னி ராசியாக இருக்கட்டும், கன்னி லக்னமாக இருக்கட்டும், ராகு பகவான் வந்து 6ல் பயிற்சி ஆகிறாரு. கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா 12ல் வந்து பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கும்போது தொழில், வேலை, அதே மாதிரி கடன், நோய், அந்த எதிரிகள் தொல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து 6ஆம் பாவகம் வரும். 12ஆம் பாவகம் அப்படிங்கும்போது பயணங்கள், விரைய செலவு, அதே மாதிரி நமக்கு வந்து
தேவையில்லாத கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து 12ஆம் இடத்துல இருக்க கேது வந்து நமக்கு வந்து கொடுக்கும். செலவுகள் பொதுவாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அது வந்து இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதையும் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுட்டு அந்த பொருள் இப்போதைக்கு நமக்கு அவசியமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்குறது நல்லது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சில் யாருக்கிட்ட வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தகப்பன் தாய் உடன் பிறந்தவங்க அவங்கக்கிட்டலாம் பேசும்போது சண்டை சச்சரவு வரக்கூடிய பொதுவாக தகப்பனோட சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. செலவுகள் வந்து நீங்கள் வந்து சுப செலவுகளாக செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதும் அதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துலையும் வந்து அதுக்குரிய வேல்யூ இது கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. இல்லாட்டினா கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து உங்கள்கிட்ட சொல்லி பெரிய அமௌண்ட்டாக சொல்லி ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், வாகனம் வாங்குற போதும் ரொம்ப கவனமாக ஒரு இடத்துக்கு 2 இடம் விசாரிச்சுட்டு அதுக்குரிய தொகையை வந்து நீங்கள் கவனமாக பார்த்து வாங்குறது நல்லது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. தேவையில்லாமல் நம்ம வந்து இது வந்து டூர் போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் போட்டிங்கன்னா அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து அனாவசிய செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாகக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக தெரியுது. வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். வேறு இடத்துல வந்து அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு வந்து அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களோட வேலை பார்க்குறவங்க சரியில்லை, உங்களுக்கு அந்த இடம் பிடிக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுக்கு மண்டையில் அடிக்கடி உங்களுக்கு வந்து அந்த குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இதை விட்டுட்டு போயிடலாம், அந்த வேலையை விட்டுட்டு நமக்கு அடுத்த இடத்துல ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு எண்ணி நீங்கள் வந்து இருக்கிற வேலையை வந்து விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டம். அதனால் எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி கன்ஃபார்ம் ஆகிருச்சு அந்த வேலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இருக்கிற வேலையை விடுங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்க சொல்கிறாங்க அது உங்களுக்கு வந்துடும், நீங்கள் எங்கேயாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நம்பி இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து வீணான செலவுகள்லையும் கஷ்டத்துலேயும் கடன்லையும் வந்து அந்த உங்களோட சிக்கல்கள் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட டேக்ஸ் கட்டுறது, கரண்ட் பில் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பணம் விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களோட தாயோட உடல்நிலையும் வந்து அப்பப்போ நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக உங்களோட உடம்பு தேவையில்லாமல் தூக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே ஏன்னா 12ஆம் இடம் அப்படின்னா தூக்கம், படுக்கை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வரும். அது வந்து கேது உட்காந்துருக்கிறதுனால இதெல்லாம் நினச்சி நமக்கு வந்து இவ்வளோ பணம் செலவழியுது, அவ்வளோ பணம் செலவழியுதுன்னு நீங்கள் வந்து பணம் விஷயமா இருக்கட்டும், வாழ்க்கை துணை விஷயமா இருக்கட்டும், தேவையில்லாத குழப்பங்களை நினச்சி உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து கெடுதலாகும். தூக்கம் வந்து கெட்டு போகிறதுனால அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து உங்கள் உடம்பை வந்து கவனிக்காமல் விட்டிங்கன்னா அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு தயாராக இருக்கும். அதனால் உங்களோட உடம்பையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களோட உடம்பையும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாமல் மனசில் வந்து சிக்கல்களை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு குழப்பங்களை வந்து ஏற்படுத்தாமல் இருக்கிறது, கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்டுட்டு தூங்குறது வந்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. துலாம் ராசி, துலாம் லக்கணம், லக்கணமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல ராகு வந்து பயிற்சி ஆகிறாரு. 11ஆம் லாபஸ்தானத்தில் வந்து கேது வந்து பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் அப்படிங்கும்போது குழந்தைகள், தெய்வ அனுகூலம், அதே போல் நம்மளுடைய அன்பு எல்லாமே வந்து நமக்கு வந்து லவ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து நமக்கு வந்து வரும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ஆம் இடத்துல வந்து நமக்கு லாபஸ்தானமாக வர்றதுனால நீங்கள் வந்து செய்கிற வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. தொழில் விஷயமாக பயணங்கள் வந்து மேற்கொள்வீங்க. அதனால் உங்களுக்கு வந்து அந்த பயணங்களில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் உள்ள விஷயத்தை வந்து யாருக்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து வெளியில் சொல்லாமல், எதையுமே வெளியில் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சொந்தக்காரங்க, உடன் பிறந்தவங்க அவங்களோடலாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு விவாதம், வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரையும் நம்பி மொத்தமாக அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்த பணம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அந்த பணம் வந்து உங்களை விட்டு கைவிட்டு போயிடும். ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் என்றாலும் கூட ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுட்டு நீங்கள் வந்து பணம் விஷயத்தில் உங்கள் தெய்வத்திட்ட வந்து அனுகூலமாக அப்படிங்கிறத நம்ம பணம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வத்திட்ட வந்து நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து கொடுக்கறது நல்லது. அதே போல் உங்கள் உடம்பையும் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பயணத்தில் போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எதில் போனாலும் சரி, 2 வீலரில் போனாலும் சரி, 4 வீலரில் போனாலும் சரி, நடந்தே போனால் கூட நீங்கள் வந்து நல்லா பார்த்து கவனமாக நீங்கள் வந்து போகிறது நல்லது. சிறு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து உங்களோட உடைமைகளையும் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து ராகு பயிற்சி ஆகிறாரு. 10ஆம் இடத்துல வந்து கேது பயிற்சி ஆகிறாரு.
4ஆம் இடம் அப்படிங்கும்போது தாய் வீடு, நம்மளோட சொத்து சுகங்கள் அனைத்தும் சுகஸ்தானம்னு வந்துடும். 10ஆம் இடம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கர்மஸ்தானமாக வரும். அப்போ 10ல் கேது அப்படிங்கும்போது கேது அந்த இருக்கிற இடத்த வந்து சுருக்கத்தான் செய்வார். அதை வந்து அவரோட பார்வையும் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நமக்கு வந்து ஆன்மீக விஷயங்களில் அந்த மாதிரி உங்களோட நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் இந்த இடத்து ராகு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதையும் வந்து பெருசு பண்ணி கொடுப்பார், கேது வந்து அதை வந்து சுருக்கி கொடுப்பார். அதனால் 4ஆம் இடத்துல ராகு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களில் ரொம்ப நல்லா நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க. அதே போல் ஆன்மீகம் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா 10ல் கேது அப்படிங்கிறதுனால உங்களோட தாயோட உடம்பு வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது. அதே போல் உங்களுக்கு தாய் தகப்பனும் வயசானவராக இருக்காரு அப்படின்னா அவரோட உடம்பையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லது. குடும்பத்தோடு வந்து ஆன்மீக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வேலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக நீங்கள் வந்து உங்களோட மூத்த அதிகாரிகள் சொல்கிற வேலையை கவனமாக செஞ்சுட்டு சொல்கிற வேலையை கவனமாக செஞ்சுட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து பேசி தீர்த்துக்கிறது நல்லது. அமைதியாக அவங்கக்கிட்ட எதிர்த்து சண்டை போட்டிங்கன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த வேலையை வந்து இழக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து திடீர்னு வேலை மாற்றம் செஞ்சு உங்களை வேறு பிரான்ச்சில் தூக்கி போட்டுருவாங்க. அது வந்து உங்களுக்கு சிக்கலாகக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் தெரியுது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற எந்த பிராண்டு பண்ணுறீங்களோ அதுக்குரிய அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்படிட்டர் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியை வந்து விற்கிறது வாங்குறது மூலமாக உங்களுக்கு வந்து லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வாழ்க்கை துணையிடமும் குழந்தைங்கள்கிட்டையும் குடும்பத்தில் வந்து பெரியவங்ககிட்டையும் அனுசரித்து போகிறது நல்லது. செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளோ செலவு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு பண வரவும் ஏற்படும். பயணத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து பயணத்தின் மூலமாக குடும்பத்தோடு நீங்கள் ஆன்மீக பயணம் போனால் கூட அதன் மூலமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் குறிப்பாக நீங்கள் விருச்சிக ராசியாக இருக்கட்டும், லக்கணமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களோட உடம்பு விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் மேலே அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் இல்லாமல் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அனுசரித்து போயிடுறது நல்லது. ஏன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு வந்துடும். 10 கர்மஸ்தானத்தில் வந்து கேது உட்காந்துருக்கனால கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த வேலை ஸ்தானத்தை வந்து கவனமாக, அது சொந்த தொழிலாக இருக்கட்டும் செய்கிற வேலையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் பண்ணுறவங்க கஸ்டமர்கிட்ட நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்டலாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களோட தொழிலில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேதுவும் வந்து பயிற்சி ஆகிறாங்க. அதனால் 3ஆம் இடம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களோட இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்கிட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். நீங்களும் வந்து பெண்கள் வந்து ஆண்கள்கிட்டையும் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்டையும் பேசும்போதும் பழகும்போதும் கவனமாக பேசுகிறது நல்லது. ஏன்னா அவங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே அவச்சொல் சொல்லி பழிய போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையில்லாத அவமானங்கள் கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து வந்துடுது. தனுசு ராசி பசங்க பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், படிக்கிற இடமா இருக்கட்டும், எங்கேயுமே நீங்கள் ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து பெண்கள் ஆண்கள்கிட்டையும் ஆண்கள் பெண்கள்கிட்டையும் நீங்கள் பேசும்போதும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து அது வந்து வாக்குவாதத்தில் முடிஞ்சிடும். அதனால் அவங்கக்கிட்ட பழகும்போதும் பேசும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்தோம், வீடு பூட்டி இருந்துச்சு, அவங்க இங்கே இல்லையா அங்கே இல்லையான்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு சிறு சிறு சண்டை சச்சரவுகளை வந்து பக்கத்தில் இருக்கவங்க, அதாவது நம்ம சொந்தக்காரங்க அப்படிங்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்தனாலும் கிளியராக யோசிச்சுட்டு பேசுங்க. வாழ்க்கை துணைகிட்ட பேசும்போதும் சரி, அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போதும் சரி, ரொம்ப அனுசரித்து நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கூட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க 2-3 பார்ட்னர்ஷிப்போட. திடீர்னு வந்து ஒரு பார்ட்னர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வரேன்றாரு, அவர் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து நமக்கு நம்மளோட கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்கள புதுசாக வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உடனே அவங்கள நம்பி சேர்க்கக்கூடாது. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு என்ன தோணுது, மனசில் என்ன தோணுது, அவங்க வர்றது நமக்கு நல்லதாக இருக்குமா, உங்களோட கன்வீனியன்ட் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நீங்கள் வந்து அந்த புதுசாக வர பார்ட்னரை வந்து சேர்த்துக்கலாமா வேணாமா, அப்படி இல்லை உங்கள் மனசில் வந்து இது பண்ண முடியலை அப்படின்னா உங்களோட குலதெய்வத்திட்ட வந்து நீங்கள் வந்து கேட்டுட்டு அவங்கள சேர்த்துறதுனால எனக்கு லாபமாக இருக்குமா இல்லை நஷ்டமாகுமா அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் மனசில் ஒரு தெளிவான முடிவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்கிறது நல்லது. புதுசாக ஒரு தொழில் பார்ட்னர் வர்றாரு, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வ உத்தரவு கேட்ட பின்னாடி அந்த வேலைகளை செய்யுங்க. அதே போல் ப்ராப்பர்ட்டி விற்கிறதா இருக்கட்டும் வாங்குறதா இருக்கட்டும் உங்கள் மனசுக்கு நல்லது அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் வாங்குங்க. இல்லைன்னா தேவையில்லை
அதை வாங்கினா நமக்கு சிக்கல் வந்துடும். உங்கள் மனசில் வந்து தெய்வம் வந்து உட்காந்து பேசும். அதாவது உங்கள் மனசுக்குள்ளே தோணும் உங்களுக்கு அதனால் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டுட்டு எந்த ஒரு காரியங்கள் செய்கிறதா இருந்தாலுமே யோசித்து செயல்படுங்க. இதுதான் வந்து தனுசு ராசிக்கும் தனுசு லக்கணத்துக்கும் வந்து வருது. அதே போல் அடுத்து வந்து மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் வந்து 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு. 8ஆம் இடத்துல வந்து கேது பகவான் பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடம் அப்படிங்கும்போது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். அதே போல் நமக்கு வந்து பேச்சில் வந்து ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது. பணம் வந்து நமக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க சுபகாரியங்கள் மூலமாக உங்களுக்கு அந்த பணம் வந்து சேமிப்பு வந்து கரையக்கூடிய வாய்ப்பும் வந்து தெரியுது. வீட்டில் உள்ள பெரியவங்களோட உடம்பை வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால அவங்களோட பார்வைகள் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து தீங்கு விளையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. நீங்கள் வந்து எதையுமே நீங்கள் வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு போங்க. திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க, கொஞ்சம் கவனம் பண்ணி போங்க. ஏன்னா உங்களுக்கும் வந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு தெரியுது. வாகனத்தில் போகும்போதும் சரி, கிராஸ் பண்ணும்போதும் சரி, ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையிலேருந்து அதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் செய்ய போவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிற வேலையை நீங்கள் உங்களோட சொந்த தொழிலை வந்து இடம் மாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வேலையில் சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு வந்து இடம் மாறி போக ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எங்கேயாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க மூலமாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம எங்கேயாவது பிக்னிக் போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் வந்து தெரியுது. அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெற்றி எப்படி, நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் எப்படி சம்பாரிச்சிங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வெளியில் வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் வந்து உங்களோட தொழிலை வந்து பாதிக்காமல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கும் வந்து கண் திருஷ்டி மூலமாக உங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தொழிலில் வந்து திடீர்னு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கஸ்டமர் வந்து திடீர்னு வர வாய்ப்பு இல்லாமல் எல்லாமே நீங்கள் பண்ணி வச்சிருக்க பொருளெல்லாம் தேங்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இந்த உண்மையான விஷயத்தை உங்களோட வெற்றியோட ரகசியத்தை வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் வெளியில் சொல்லக்கூடாது. எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க, எங்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் வந்து உண்மையாக ஓப்பனாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கிறது வந்து மகர ராசிக்கு நல்லது. அதுக்கடுத்து கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு பகவான் 1ல் பயிற்சி ஆகிறாரு. கேது பகவான் 7ஆம் இடத்துல வந்து பயிற்சி ஆகிறாரு. ராகு பகவான் 1ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறதுனால ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அதாவது என்ன சொல்லலாம், கொஞ்சம் அதிகார தோரணை வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகாரமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் தோரணையாக பேசுகிறதுனால அதன் மூலம் சண்டையும் சச்சரவும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து அடக்கி வாசிக்கிறது நல்லது. அதே போல் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்க கூடயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து அனுசரித்து போகிறது நல்லது. நீங்களும் வந்து அரசு சம்மந்தப்பட்ட டேக்ஸ் கட்டுறது, அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த வேலைகளை வந்து கவனமாக செஞ்சு முடிக்கிறது நல்லது. அதே போல் உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு சிலர் வந்து கைமாற்ற உங்ககிட்ட பணம் கேட்குறாங்க, அதை வந்து நிறைய நான் வட்டி தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை கொண்டு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணு, அங்கே இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நாங்கள் எங்கிட்டாவது ஆடில் பார்த்தோம், அட்வர்டைஸில் பார்த்தோம், எனக்கு வந்து அதிகமாக பணம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் வட்டிக்கு ஆசைப்பட்டு இருக்கிற அமௌண்ட்டை கொண்டு சேர்த்துனீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து வராது. அந்த பணத்து மூலம் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டங்கள், அதாவது அவங்க இருந்த பணத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து தேவைன்றப்ப அந்த பணம் வந்து உதவி வராது. அதனால் இருக்கிற பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது கும்பராசிக்கு. நீங்கள் பொதுவாக யாருக்கிட்டையும் பேசும்போதும் சரி, வாழ்க்கை துணையோடும் சரி, நண்பர்கள்ட்டையும் சரி, எதுவும் பேசும்போது எதுவும் வாக்கு கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலுமே ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து செயல்படுறது நல்லது. எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. மீன ராசி மீன லக்கணமாக இருக்கிறவங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடத்துல வந்து கேது பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பயணங்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இடம் மாறக்கூடிய வாய்ப்பும் வந்து தெரியுது. எதையுமே வந்து நீங்கள் சொந்த தொழிலாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், மாற்றங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் தெரியுது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயாவது இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவு சேலரி உங்களுக்கு வந்து கிடைக்காது. கொஞ்சம் திருப்தி இல்லாத வேலையாக தான் அந்த வேலை வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா யோசித்து செயல்படுங்க. சுப செலவுகளாக நீங்கள் வந்து அந்த செலவுகளை வந்து மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களோட
விரைய செலவுகள் வந்து நல்ல விஷயத்துக்காக செலவழியக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும். கடினமாக உழைச்சி பணம் சம்பாதிச்சு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து சாப்பிடாம தூங்காமல் இருக்க வேண்டாம். உங்கள் உடம்பையும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வெளிநாட்டு மூலமாக வெளிநாட்டுக்கு இது வரைக்கும் போக முடியல, அதுக்கு வந்து விசா தடங்கலாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு விசா கிடச்சி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது படிப்புக்காக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த முயற்சி வந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து 12ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறதுனால தூக்கம் வந்து உங்களுக்கு வந்து கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தூக்கம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து தூக்கத்தை மெயின்டைன் பண்ணி வேலையும் அந்த தூக்கத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத வந்து எதிரிகள் வந்து உங்ககிட்ட வரமாட்டாங்க. எதிரிகள் வந்து அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எதிரிகள் எந்த ஒரு கெடுதல் பண்ணாலுமே அதில் நீங்கள் தான் வந்து வெற்றி அடைவீங்க. அதே போல் உங்களுக்கு இருந்த பழைய கடன்களை வந்து அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன்கள் தீரக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து புதுசாக இடம் மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இருக்கிற தொழிலை விட பெஸ்ட்டு தொழிலாக கிடச்சும் நீங்கள் வந்து நல்ல விஷயங்களுக்காக மாறக்கூடிய வாய்ப்பும் வந்து இருக்குது. அதனால் மீனராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல ரொம்ப கவனம் தேவை. செலவை வந்து சுப செலவாக மாற்றிக்கிறது. தூக்கத்தை வந்து கரெக்டத்துக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டத்துக்கு தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் வாழ்க்கை துணையோட பேசும்போதும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போதும், நண்பர்கள்ட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து அனுசரித்து போனீங்கன்னா மீனராசிக்கும் வந்து இந்த பயிற்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1.5 வருஷத்துக்கு இந்த பயிற்சி வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்போ இது வந்து மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வந்து ராகு வர்றாரு, கன்னிலேருந்து சிம்மத்துக்கு வந்து கேது பகவான் போகிறாரு. 1.5 வருஷம் இப்போ வந்து நமக்கு வந்து இதில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். இப்போ ஆரம்பத்தில் வந்து பொதுவாக அந்த பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து திருப்பி பின்னோக்கி செல்கிறதும், ராகு பின்னோக்கி செல்கிறதும், மறுபடியும் அது வந்து இடையில வந்து நமக்கு மாறும். ஆனால் அந்த 1.5 வருஷம் வரைக்கும் அதே இடத்துல தான் வந்து திருப்பி இருப்பாங்க ராகுவும் கேதுவும். அதனால் நீங்கள் பொதுவாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நல்லது. கணபதி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, அந்த மாதிரி 2 குலதெய்வம், கணபதி, இது நம்ம துர்க்கை வழிபாடு, இதை பண்ணுறது வந்து நமக்கு ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கேது பகவானுக்கு அப்படிங்கும்போது நமக்கு வந்து கணபதியை வந்து நீங்கள் டெய்லி நினச்சிட்டு நீங்கள் எந்த ஒரு காரியமும் செய்கிறதும், அதே போல் செவ்வாய், வெள்ளி அந்த மாதிரி கிழமைகளில் நம்ம வந்து இந்த ராகு காலத்தில் வந்து துர்க்கையை வழிபாடு பண்ணுறதும், அப்படி உங்களுக்கு ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தினமுமே வந்து கணபதி, துர்க்கை அம்மன் வந்து வழிபாடு பண்ணிக்கிறது, அவங்கள பற்றின ஒரு சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து அந்த பாட்டு கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து உங்களோட ஜாதகத்தில் நம்ம இப்போ பிறந்த ஜாதகத்தில் வந்து ராகுவும் கேதுவும் நல்ல இடத்துல இருந்துட்டாலே இந்த பயிற்சி வந்து நமக்கு வந்து 100% நல்ல பலன்களை கொடுக்கும். நமக்கு வந்து இல்லை நம்ம இது இடம் வந்து நமக்கு வந்து தப்பான இடத்துல தப்பான பாவகங்களில் இருக்குது, அதனால் பிரச்சனைகள் வருது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் அவேர்னஸாக நீங்கள் வந்து கணபதியை கும்பிட்றதும், துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறதும், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதும் நமக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.